Hi Challakutties! Once again, welcome to Take Cook Fiction. சராங்கே கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகேடா. தேர்ட் பார்ட் நம்ம வந்து சிஇஓ டெலிகேட் ஸ்வீட் கார்ட் பார்த்தோம். கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் டாமா. அண்டு அதே ஹாப்பினஸோட சிஇஓ டெலிகேட் ஸ்வீட் கார்ட் பார்ட் 4க்குள்ளே போகலான்டா. ஸோ பார்ட் 3 வந்து டே டே அண்ட் ஜேகேயோட ஹாப்பி மூமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூ தான்டா. இன்னும் நிறையா டேக் குக் மூமெண்ட்டுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கடாமா. அண்ட் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஜேகே வந்து அவங்க காட்ஸ்ட்டு சொல்லிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாரா. சொல்லிவிட்டு அவர் வந்து டே இருக்க இடத்துக்கு தான் போயிருப்பார். நம்ம டே பார்த்தோம்னா காரில் நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். ஜேகே அதை ரசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்தோடனே டே சடனாக என்ன நினச்சான்னு தெரில, பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஜேகே குருன்னு பார்ப்பாங்க. என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட், பர்ஸ் கிடச்சிச்சா? அங்கே தாண்டா இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஓ, அப்போ அங்கே உன் பர்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா அப்போ இது யார் பர்ஸு அப்படின்ட்டு அசால்ட்டாக ஒரு பர்ஸ் எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு கிங்குன்னு ஒரு லாகோ இருக்குண்டா. அது வந்து பிஸ்னஸ் கிங், இந்த மாதிரி கிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அந்த பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பிராண்டட் பர்ஸ் மாதிரி. ஸோ அந்த பர்ஸை காட்டினோன்னே ஜேக்கு திணறாரு, என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி புருவத்தை ரைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினைஸாக பார்க்குறாரு. சொல்லு ஜங்குக், உன் பர்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா அப்போ இது யார் பர்ஸு? இந்த பர்ஸை எங்கே இருந்துடா எடுத்த? பேச மாத்தாத, சொல்லு, இந்த பர்ஸ் யாருது? அப்போ என்னது தான் ஸ்வீட் ஹார்ட், அப்போ இங்கே இருக்குது, அப்போ எதுக்கு ரெஸ்டாரண்ட் போன திருப்பி? அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டேட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ல போனேன் ஸ்வீட் ஹார்ட். பொய் சொல்லாத ஜங்குக், அந்த அவனை நீ என்ன பண்ண? எவன்? யாரை சொல்கிற ஸ்வீட் ஹார்ட்? நடிக்காத திருப்பி. அதான் உன் பின்னாடி கார்னர் சீட்டில் உட்காந்துருந்தாங்கள அவங்க. நம்மளை தவிர வேறு யாரோ ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாங்களா என்ன? ஜங்குக், உண்மையிலே உனக்கு தெரியாதா? என்னடா ஆச்சு, ஏன் துருவி கேட்குற? உண்மையிலே நம்மளை தவிர யாராச்சும் இருந்தாங்களா? ஒருவேளை இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன சொல்வேன்? அவங்க எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது தான் இது. நம்ம ஜேகே பார்த்தோம்னா டேவை சட்டுன்னு பிடிச்சி இழுத்துட்டாங்க. அவங்க லேப்பில் உட்காந்துருக்க மாதிரி உட்கார வச்சுட்டு டேவோட கண்ணவே பார்க்குறாங்க. டேன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ளே எப்படா இவன் சீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே டேவை கண்ணவே பார்க்குறாங்க. டேக்கு அந்த கண்ணில் வந்து அவரை எதுவுமே பண்ண முடியல, எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியல. அந்த கண் அவ்வளோ பவராக இருக்குது. டேவை அப்படியே ஃப்ரீக்ஸ் ஆக்கிருச்சு. அவன் அப்படி மட்டும் ஒருத்தவன் பண்ணான்னா எந்த ஒரு, நல்லா கேட்டுக்கோ ஸ்வீட் ஹார்ட், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கொன்னெடுத்து அவன் நடுநெத்திலே போட்டுருவேன். ஜங்குக் ஷூ அப்படின்ட்டு ஜேகே வந்து லைட்டாக டேயோட லிப்ஸை வந்து ரப் பண்ணுறாங்க. டேக்குன்னா அவ்வளோதான், லைட்டாக ஒரு ஃபிங்கருக்கே நம்ம டேவால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அவங்க லிப்ஸ் லைட்டாக வந்து விரியுது. நம்ம ஜேகே வந்து அவங்க லோயர் லிப்ஸை வந்து அவ்வளோ சாஃப்டாக ரப் பண்ணுறாங்க. அப்படியே டே பக்கத்தில் போயிட்டு அவங்க காதுகிட்ட போகிறாங்க. டேலாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க இருக்க. நம்ம ஜேகேவோட ஹார்ட் ப்ரீத் வந்து அப்படி வந்து டேக்கு என்னென்னமோ பண்ணுது. கரெக்டாக ஒரு நெக்கில் வந்து அந்த ப்ரீத் வந்து இதாகுது. நான் சொல்கிறத கேட்டுக்கோ ஸ்வீட் ஹார்ட், நான் எப்படின்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் நான். என்னை தவிர யாராச்சும் உன்னை லவ் பண்ணாலோ இல்லை நீ லவ் பண்ணாலோ அவனை நான் சத்தியமாக உயிரோட விட மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேண்டா, ஆனால் அது நானாக மட்டும்தான் இருக்கணும். உன் சந்தோஷமோ கஷ்டமோ எல்லாமே நானாக மட்டும்தான் இருக்கணும் ஸ்வீட் ஹார்ட். நீ அழுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய லவ்வாக மட்டும்தான் இருக்கணும். யாராச்சும் உன் கண்ணீருக்கோ இல்லை உன் கவலைக்கோ காரணமாக இருந்தா அவங்க சாவு என் கையில் தாண்டா இருக்கும்.
புரியுதா அப்படின்ட்டு ஜேகே வந்து டே ஃபேஸை பார்க்குறாங்க. டேக்குனா லைட்டாக பயமாக இருக்குது, லைட்டாலாம் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது. பயத்தோடு தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் இப்படி அப்படின்றக்குள்ளேயே நம்ம ஜேகே வந்து டேயோட லிப்ஸை வந்து அட்டாச் பண்ணிட்டாரா. அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ ஆங்க்ரியில் இருக்கார். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பியான்னு வந்து ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஒன் சைடு வந்து கோவம் ஏன் டே வந்து நம்மகிட்ட சொல்லலைன்னு, இன்னொரு சைடு அவன் பண்ணப்போ அந்த செகண்ட் அவனை அடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருப்பார். அந்த கோவத்தோடு தான் நம்ம டே வந்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பார். டேவோட லோயர் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் அவருக்கு வந்து ஏதோ சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு கேண்டி க்ரஷை கடிக்கிற மாதிரி போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம டேக்குனா சத்தியமாக முடியலை, எப்படியாச்சும் விட்டால் போதும் அப்படின்னு தான் அந்த கிஸ்லேருந்து இருப்பார். நம்ம ஜேக்கேனா விடுற மாதிரி தெரில, லோயர் லிப்ஸை டேஸ்ட் பண்ணோன்னே அப்பர் லிப்ஸ்க்கு போயிடுறாரு. டேக்குனா என்ன பண்ணே தெரியாமல் காலை ஒரு மாதிரி டைட்டாக இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹேண்டெல்லாம் பார்த்தோம்னா ஜேகேவோட ஷோல்டரை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்குறா. அவருக்கு வந்து டேக் வந்து ஒரு மாதிரியும் இருக்குது. ஜேகே வந்து டச் பண்ணலாமா என்னான்னு ஒரு இதில் தான் இருக்கார். அவரால் அந்த கிஸ்ஸை வந்து வேணான்னு சொல்லவும் இல்லை, வேணும்னு சொல்ல முடியல. அந்த மென்டாலிட்டியில் தான் வந்து டே வந்து அந்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேனா லிப்ஸை நல்லா டேஸ்ட் பண்ணோன்னே டேவோட நெக்குக்கு தான் போகிறாங்க. நெக்கு போய் லைட்டாக கிளிக் பண்ணுறாரு. டேக்கு அவ்வளோதான். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் டே வந்து ஒருத்தவங்க டச்சை வந்து ஃபீல் பண்ணுறது. அது இந்த மாதிரி சைட்லலாம் ரொம்ப டேக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னே தெரியலை. ஜேகே மெதுவா, ஸ்வீட் ஹார்ட், லிப்ஸ் மட்டும் இல்லைடா, உடம்பு ஃபுல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் போலையே. ஐயோ ஜங்குக், என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு டே ரொம்ப ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்குனா முடிகிற மாதிரி தெரியலை. பட் அந்த டயத்தில் வந்து ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜேகே பார்த்தோம்னா அவர் அதை மைண்ட்லேயே இல்லை. ஜங்குக் உங்கள் ஃபோன், எனக்கு தெரியும்டா, நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத. ஜங்குக் கடிக்காதீங்க. ஸ்வீட் ஹார்ட் ஸ்விட்ச் மோனா மை நேம், இந்த மாதிரி பண்ணாத வைக்காதெல்லாம் சொல்லாத, புரியுதாடா. ஜங்குக் வலிக்குது, ஸ்லோவா அப்படின்ட்டு டே ரொம்ப இது பண்ணுறாங்க. நம்ம ஜேகேனா டேவோட நெக்கில் அவ்வளோ டீப்பாக ஹிக்கீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ டீப்பில் கடிக்கிறதுனால டேயால் சத்தியமாக முடியலை. டே வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டடா, ஸ்கின்னுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டேக்கு. பட் அகைன் வந்து ஃபோன் அடித்தோடனே ஜேக்குக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. காண்டில் வந்து ஃபோன் எடுத்துடுறாரு. பட் வந்து அது ஸ்பீக்கரில் இருக்கிறது வந்து தெரியலை. ஹலோ, வை யூ கால் மீ லாரா? பாஸ், அது வந்து ஃபைல் இன்ஃபர்மேஷன் வாங்க தான் பாஸ் கூப்பிட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐம் சாரி பாஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு பொண்ணு தாண்டா பேசுது, ரொம்ப செக்ஸி வாய்ஸில் பேசுது. ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாமல், இந்த மாதிரி சில்லி ரீசனுக்கெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது, எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்கிறாதீங்க. அண்ட் இந்த உலகத்தை என் ஸ்வீட் ஹார்ட்டை தவிர என்னை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, புரியுதா? அண்ட் நீ மினியோனுக்கு தான் பிஏ, ஸோ அவன்கிட்ட தான் நீ எதாக இருந்தாலும் கேட்கணும். இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. வச்சுட்டு டேவை தான் பார்க்குறாங்க. டே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கோவமான லுக்கில் பார்க்குறாங்க. பட் ஜேகேக்கு அதெல்லாம் தெரியலை. அந்த மெஸ்ஸி லிப்ஸ், ஹேர், அந்த லிப்ஸ்டிக்லாம் லைட்டாக வந்து டேவோட லிப்ஸுக்கில் வந்து இதாக இருக்கும். அந்த ஒரு மேக் பண்ண ஹிக்கி இதெல்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ இதாக இருக்குது. டேவா அதுவும் அந்த இடத்துல ஒரு கோவமான லுக்கோட பார்க்கும்போது இன்னும் அவருக்கு ஏதோ பண்ணுது. பட் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. யார் சார் அவ? யார் ஸ்வீட் ஹார்ட்? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் வலிஞ்சாலே அவ தான். அவ ஸ்வீட் ஹார்ட் காண்டாகுதா? நான் இது காண்டாகணும்? லுக் மிஸ்டர், அவள் பேசுகிறத வச்சு பார்த்தப்போ அவள் வளைஞ்சான்னு தோணுச்சு. அது கேஷுவலாக தான் கேட்டேன், நான் ஒன்றும் காண்டாகலை. அப்போ நீ காண்டாகலை? ஆகலை.
ம், அது என்னோட பிஏ. இப்போ மினியோன்டா இப்போ ஒன்னதுன்ற மினியோன் பிஏ தான். ஏதோ ஆஃபீஸ் மேட்ராக கால் பண்ணியிருக்காங்க. மினியோன் பிஏன்னா மினியோனுக்கு தானே ஃபோன் பண்ணணும், உனக்கு எதுக்கு பண்ணாங்க? ஆ ஸ்வீட் ஹார்ட், எனக்கு என்னடா தெரியும் அவள் ஃபோன் பண்ணது. ஏதோ பண்ணியிருக்கா, அதான் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் பண்ண மாட்டா. பண்ண மாட்டானா ஓகே, நான் அவளை இன்னைக்கே வேலையை விட்டு தூக்குறேன். இந்த மாதிரி திருப்பி நடக்காது. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், அதுக்கு போய் வேலையை விட்டு தூக்குவியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் இல்லை ஸ்வீட் ஹார்ட், உனக்கு பிடிக்கலைல அப்போ வேணாம். ம் ம் அதெல்லாம் வேணாம் ஜங்குக், என்னால் ஒருத்தவங்க வேணாம். ஜஸ்ட் அவட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணு, அது போதும். ஓகே ஸ்வீட் ஹார்ட், ஆனால் ஒன்று நான் வச்சுக்கோ, எப்படி நீ எனக்குன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி தான் நான் உனக்கு, புரியுதா? உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், வைக்கலாம். யூ ஹாவ் எவ்ரி ரைட்ஸ் ஆன் மீ, புரியுதாடா? அப்படின்ட்டு நம்ம ஜேகே லைட்டாக டேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேவை வந்து பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த ரைட் ஸ்மூத்தாக போகுதுடா. அப்படியே டேவோட வீட்டில் விட்டுட்டு நம்ம ஜேகேவும் டேரெக்டாக வந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனால் ஒரு கேபின்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மினியோன் வந்து ஒரு மாதிரி டல்லாக நிற்கிறாரு. ஜேகேக்கு என்னன்னே பிள்ளைன்னா, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணால் மட்டும்தான் நம்ம மினியோன் வந்து ஜேகே முன்னாடி அப்படி நிற்பார். என்னடா இப்படி நிற்கிறான் அப்படின்ட்டு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா? ஆகும், என்னண்ணே நீ எப்போ பார்த்தாலும் நான் தான் தப்பு பண்ணுவேனா? அதெல்லாம் இல்லைண்ணே. அப்புறம் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி நிற்கிற? அப்புறம் பாசுன்னு கூப்பிடணும், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வெளியே இருக்க இடத்துல பாசுன்னு கூப்பிடு, வீட்டில் இருக்கும்போது அண்ணேன்னு கூப்பிடு. டேய் டேயா, சாரிண்ணே பாஸ். நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் நடந்துருச்சு. டேய் சுற்றி வளைக்காமல் மேட்ருக்கு என்னடா ஆச்சு? ஒரு முக்கியமான ஃபைல் காணாமல் போயிடுச்சு, அந்த ரெட் ஃபைல். அதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா பிளானும் அதில் தான் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ், வீடியோ எல்லாமே காணாமல் போச்சு பாஸ். இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு நம்மளுக்கு. அண்ட் இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட், நம்மளால் டக்குன்னு அதை ரெடி பண்ணவும் முடியாது. யார் எடுத்தாங்கன்னு தெரில, எந்த கேமராலேயும் அதுக்கான ஆதாரம் கிடைக்கல. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது பாஸ். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளோட கேபின்குள்ளே நுழைஞ்சு அந்த ஃபைலை தூக்கிட்டு போக யாருக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அப்போ யார் பண்ணியிருப்பா பாஸ்? யாருமே கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. இந்த கேபினில் நீங்கள், நான் அண்ட் லாரா அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து மேலே எதுவும் சொல்லாமல் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம லாராவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ மிஸ் லாரா. எஸ் பாஸ், கேபினுக்கு வரீங்களா? நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா பாஸ்? நல்லது, சீக்கிரம் வரீங்களா? இதோ வந்துட்டேன் பாஸ் அப்படின்ட்டு நம்ம லாரா ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறாங்க. ஏன்னா ஜேகே வந்து ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்காரு லாராவுக்கு அவரா. ஸோ இது வந்து நம்ம லாராவுக்கு ஹாப்பி மூமெண்ட் தான். பட் ஜேகே என்ன நினச்சி கால் பண்ணாங்கன்னு லாராவுக்கு தெரியாது. ஸோ அவரும் ஹாப்பியாக உள்ளே போகிறாங்க. பாஸ் எதுக்கு இப்போ அவளுக்கு கால் பண்ணீங்க? வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லும் போதே டோர் நாக்ஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எஸ் கம். பாஸ் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஃபஸ்ட் டைம் என்னை கால் பண்ணி கேபினுக்கு வர சொல்லியிருக்கீங்க. மிஸ் லாரா, இந்த டேபிளில் ஒரு ரெட் கலர் ஒரு ஃபைல் வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? நான் எந்த ரெட் ஃபைலையும் பார்க்கல பாஸ். பட் நான் கலரை மென்ஷன் பண்ணலையே. அது அது வந்து பாஸ், நம்ம எப்போயுமே இம்பார்ட்டண்ட் ஃபைலுக்கெலாம் ரெட் கலர் இந்த மாதிரி கலர் வைஸ் பிரித்து வைப்போம்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக, அது நீங்களாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அது இம்பார்ட்டனாக தான் பாஸ் இருக்கும். அதான் ரெட் ஃபைல்னு ஜஸ்ட் ஒரு யூகத்தில் சொன்னேன், மை கெஸ் அப்படின்றாங்க. ஜேக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவங்க பண்ணுற ஆக்ஷன், அவங்க பேசுகிறது தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. லாரா பார்த்தோம்னா ஜேகே கண்ணை கூட பார்த்து பேசல, ஒரு மாதிரி செக்ஸியாக பேசணுன்ட்டு ஏதோ லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த கம்பெனியையும் என்னையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நான் புரிஞ்சுக்கிறாம வேற யாரு பாஸ்? நீ போலாம் இப்ப போ. ஓகே பாஸ். பட் ஏதாச்சும்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்ஸ் மிஸ் லாரா. யூ மே கோ அப்படின்ட்டோன்னே அவளும் போகிறா. நம்ம மினியும் ஒன்றுமே புரியல. இவளை கண்டாலே அண்ணனுக்கு பிடிக்காது. வேறு எதுக்கு போய் பேசுகிறான் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பாஸ் என்னாச்சு? எதுக்கு அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? எனக்கு அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும், நம்மளுக்கு தெரியாதது. பட் அவள் ஒரு சிம்பிள் எம்ப்ளாயி தான் பாஸ். மினியோன் யாரையுமே வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடாத. பள்ளி கூட சிறுசாக தான் இருக்கும், ஆனால் அதோட பாய்சன் நம்ம உயிருக்கே ஆபத்து. அந்த மாதிரி தான் எனக்கு அவளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும். ஓகே பாஸ். பட் மீட்டிங் நாளைக்கு தான் இருக்குது. நம்மளால் லாஸ்ட் மினிட்ல எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் 1 மந்த் ரொம்ப ஹார்டாக எஃபெக்ட் போட்டிருக்காங்க பாஸ். நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். அண்ட் நீ ஜஸ்ட் நாளைக்கு வந்தால் மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே பாஸ். அப்படின்ட்டு நம்ம மினியூன் போகிறாங்க. பட் 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. திரும்பி நின்றுட்டு நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி டிசி ஸ்மைலில் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அப்படியே ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு, என்னடா சரி டேட் எப்படி நான் போச்சு? பட் நம்ம ஜேகே எதுவுமே கொடுக்காம ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த கிஸ் மூமெண்ட்டு, நம்ம டேவோட இந்த மாதிரி விஷயந்தான் டேவுக்குள்ளே ஜேகே மைண்டுக்குள்ளே வந்து போகுது. ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. பாருங்கடா எங்கள் அண்ணன் சிரிக்கிறான். ஏன்டா நான் சிரிக்கவே மாட்டேனா? நீ சிரிச்சா நான் ஏன்னு இப்படிலாம் இது பண்ண போகிறேன்? நீ என்னைக்காசு தான் சிரிக்கிற. சரி போகிற பார்த்தா என் பிரதரின்லா மேரேஜுக்கு முன்னாடியே வீக் கார்டை லாஸ் பண்ணிடுவாங்க போலயே. ஏன்டா உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இதில் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? என்ன ஒரு சின்ன கோரிக்கை. என்னடா? எங்கள் பிரதரின்லா பாவம், கொஞ்சம் அவங்க மேலே கருணை காட்டி போங்க. இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுனேன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேனே தெரியாது. அண்ட் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பார். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஒர்க் எல்லாமே நீ இன்னைக்குள்ளே முடிச்சிருக்கணும், புரியுதா? சரிண்ணே அப்படின்ட்டு மினியூன்ட்டு வெளியே போயிட்டாங்க. நம்ம ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. அவருக்கு எப்போயுமே வந்து மினியூஸ் தாண்டா எல்லாமே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாலும் நம்ம ஜேகேக்கு பிடிக்கும். அது வந்து வெளியே காட்டிக்கிற மாட்டார். நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து அவன் எனக்கு எடுத்துடக்கூடாதுன்னு வெளியே காட்ட மாட்டார். ஆனால் மினியோஜுக்கு தெரியும் அவங்க அண்ணன் எப்படின்னு. ஸோ இப்போ வந்து டே அப்படின்ட்டு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து ஜேகே லைஃப்குள்ளே நுழைஞ்சது. இது எல்லாமே ஜேகேக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குடா. ஸோ அதை ஹாப்பி மூமெண்ட்டை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து அந்த டே ஃபுல்லாக போகுது. ஸோ கட் பண்ணால் நைட் டைம் தாண்டா. நம்ம டேக்குக்கு வந்து வழக்கம் போல் நைட் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு டுமாரோ மீட்டிங் இருக்குது. எஸ் ஸ்வீட் ஹார்ட். ஏண்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக். நான் சொல்லியிருக்கேல, என்னன்னாலும் தைரியமாக கேளு, ஏன்ட்டதேல கேட்குற. அப்புறம் எதுக்கு இப்படி நான் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை, நான் உன் கூட ஷாப்பிங் போகலான்னு நினச்சேன். அவ்வளோதானே ஸ்வீட் ஹார்ட். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு போகலாம். இதில் என்ன இருக்குது? இல்லை ஜங்கு, டுமாரோ எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லிலி கோசலியான், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சிக்னேச்சர் போட்ட குக்கி பிராண்ட் வருது. அது ஃபஸ்ட்டு 10% தான் கிடைக்கும். அதை வாங்கணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாதா? தான் உன்கிட்ட கேட்டேன். பட் நீ தான் மீட்டிங் இருக்குன்ட்டேல. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன, உனக்கு அது வேணும் அவ்வளோதான் இல்லை? நான் வேகமாக மீட்டிங் போயிட்டு உன் கூட ஷாப்பிங் வரேன், நம்ம போகலாம், சரியா? ஆனால் ஜஸ்ட் நீ ரெடியாக மட்டும் இரு ஸ்வீட் ஹார்ட். மற்ற நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜங்குக், நீ ரொம்ப ஸ்வீட்டுடா. அந்த ஸ்வீட்டை நீ டேஸ்ட் பண்ணணுமா? என்ன
நம்ம கிஸ் எப்படிடா இருந்துச்சு அந்த காரில்? என்ன என்ன கிஸ்? ஸ்வீட் ஹார்ட், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ம் அப்படியே உனக்கு எல்லாம் மறந்துருந்தாலும் உன் கழுத்தை பாரு. அந்த காருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் வரும். ஐயோ ஜங்குக், நீ மாறவே மாட்டடா. ஓகே ஓகே, சரி. நான் உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கிறணும். போடுவியா? உன்னோட சவுண்டை பார்த்தாலே நீ ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு. ப்ரைவேட் தனமாக எதுவும் பிளான் பண்ணலைல? உனக்குன்னா நான் எப்போவுமே கிங் ஆஃப் லஸ்ட் அண்ட் ப்ரைவேட் தான் ஸ்வீட் ஹார்ட். ஐயோ சி போடா, இப்போயே லேட்டாச்சு, போய் தூங்கு. அண்ட் நாளைக்கு ஷாப்பிங் போகணும், மறந்துடாத சரியா? போய் தூங்கு போ. ஸ்வீட் ஹார்ட், என்ன ஒன்றா தூங்கலாமா? அப்படியே சின்ன குழந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா ஹக் பண்ணி டைட்டாக தூங்கலாமா? இடியட் போய் தொல்லடா, போடா. குட் நைட் பண்ணி. ஸ்வீட் ஹார்ட், ஏ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு நம்ம ஜேகே கத்துறாரு. நம்ம டே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவருக்குன்னா ஃபுல் ஷை, என்னடா இவன் போக போக இப்படி பேசுகிறானு. ஜேகேக்குனா நம்மளோட லைட்டாக ஒரு வேர்டே நம்ம ஸ்வீட் ஹார்ட்க்கு இவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குன்னு யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே 2 பேரும் அவங்க ட்ரீம்லேண்ட் நல்லா தூங்கிட்டாங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஜேகே வந்து டேரெக்டாக மீட்டிங் ஹாலுக்கு தான் போயிருப்பார். ஸோ ஜேகே அண்ட் லாரா, மினியோங் வந்து டேவிட், அப்புறம் அந்த மீட்டிங்கில் இருக்க இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ்டா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஓனர்டா, அவங்களாம் உட்காந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இது டேவிட்டும் வந்து அவரோட ப்ரெசன்டேஷனை வந்து காட்டுறாரா. மினியோனுக்குன்னா ரொம்ப ஷாக்கு. என்னடா இது நம்ம ப்ரெசன்டேஷன் ஆச்சே, எப்படா அவன் கைக்கு போச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே வந்து அது எதுவுமே சொல்லாமல் கூலாக பார்க்குறாரு. நம்ம லாரானா ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே பார்த்துட்டு ஜேகேயை பார்க்குறாங்க. பட் ஜேகே ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு மாதிரி மினியோன்ஸ்கிட்ட போய், சார் என்ன? நம்மகிட்ட தான் ப்ராஜெக்டே எதுவுமே இல்லையே, அப்புறம் என்ன தைரியத்தில் இங்கே வந்திருக்காங்க? அண்டு லுக் மிஸ்டர் ஆலா, நீங்கள் எங்களோட பிஏ, ஸோ அந்த இதில் மட்டும் இருங்க. எங்கள் அண்ணன் எந்த இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அண்ட் அவன் வந்து பிஸ்னஸ் கிங், அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இல்லை சார், அஸ் அ பிஏவாக கேட்டேன், பட் நீங்கள் ஒரு வேளை கூட பிஏவாக பண்ணலை சார். நான் ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்ட்டு நம்ம மினியன் காண்டில் சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பாரு, அதுலேருந்து வந்து அவங்க மேலே காண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம்டா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேவிட் வந்து நல்லபடியாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாரு. எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன், சொல்லவா வேணும்? நம்ம ஜேகே பார்த்து பண்ணதில்ல. ஸோ அவ்வளோ பிடிச்ச உடனே நம்ம எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணணுன்ட்டு நிற்பாங்க. பட் நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேவோட டைமு. ஸோ மினியோன்ஸ் வந்து குழப்பமாக தான் பார்ப்பாரு, அண்ணன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஜேகே எதுவுமே இல்லாமல் ஒரு பென்ட்ரைவை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ப்ரெசன்டேஷன் சொல்லுவார்ரா. அவர் ஃபஸ்ட்டு பண்ணதை விட இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ க்ளீனாக டெப்த்து மீனிங்கில் பண்ணியிருப்பார்ரா. எல்லாருக்குமே இதை விட பெஸ்ட்டாக அப்படின்ட்டு ஒரு செகண்டில் டேவிட்டோட ப்ரெசன்டேஷனை மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜேகே பண்ணதும் சரி, அந்த ப்ரெசன்டேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் சரி, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம மினியோன்ட்டுக்குலாம் ஹாப்பியாக இருக்கும். டேவிட்டும் லாராவும் அவ்வளோ வயிற்றெரிச்சல் படுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஜேகேவை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. நம்ம ஜேகே எல்லாம் முடிச்சிட்டோன்னே எல்லோரும் கங்க்ராட் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே ஃபைனலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஜேகே கம்பெனிக்கு தான் போகுதுன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த டேவிட்டால் சுத்தமாக பொறுத்துக்கிற முடியாது, ரொம்ப கோவமாக தான் இருப்பார். அப்படியே லாராவை மறைச்சி பார்ப்பாங்க, நீ ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ லாராவும் சாரி பாஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு நிற்பாங்க. அப்படியே எல்லோரும் போனோடனே நம்ம டேவிட் வந்து நேராக வந்து ஜேகேட்ட தான் போவாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக் ஃபார் த ப்ராஜெக்ட். தேங்க்ஸ் மிஸ் டேவிட், இட்ஸ் ஆல் ஹேப்பன் மை என்னோட
பிஏ லாரா மட்டும் இல்லைன்னா இந்த இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி சொன்னோடனே நம்ம டேவிட் வந்து லாராவை தான் முறைச்சி பார்ப்பாங்க. லாரான்னா நடுங்குவாங்க. அவன் சும்மாவே என்னை கொலை பண்ணுற மைண்டில் இருக்கான், நீ போட்டு வேற உரியாடா அப்படின்னு தான் இருப்பார். ஆமாம், உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். பையன் ரொம்ப லக்கி தான்டா உன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு. சாரி மிஸ் டேவிட், நான் தான் லக்கி அந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அண்டு என் வெட்டிங் அப்போ உங்களை பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து டேரெக்டாக வெளியே வந்துடுவாரா. நம்ம மினியும் ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் லாரா மட்டும் வரமாட்டாங்க. லாரா உள்ளே தான் இருப்பார். உள்ளே தான் இருப்பாங்க. டேவிட் ஒரு மாதிரி லாரா முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிடுவோம்டா. கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜேகேவோட ஆஃபீஸ் தான்டா. ரொம்ப டென்ஷனாக வந்து ஜேகே உட்காந்துருப்பார். நம்ம மினியும் அதுக்கு மேலே டென்ஷனாக இருப்பார். ஹக்கு அங்கே டேவிட் எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம ப்ராஜெக்ட். எனக்கு தெரியும், நான் உன்னை லாராவை பற்றி கேட்டேல, பண்ணியா? எஸ் அண்ணா. அண்டு இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, லாரா வந்து மிஸ் சாய் அவங்களோட பொண்ணு, கரெக்டா? ஆமாண்ணா. அவள் தான் அந்த டேவிட் கூட சேர்ந்து நம்ம ப்ராஜெக்டை கலவான்ருக்கா. அண்ட் நம்ம அவங்க பேரண்ட்ஸை கொண்டனால அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவள் இந்த ஆஃபீஸ்க்கும் சேர்ந்துருக்கா. இதுக்கு முழுக்க முழுக்க டேவிட் அண்ட் அவளோட பிளான். நம்ம ஆஃபீஸில் நடந்த எல்லா மிஸ்டேக்ஸ் அண்டு இவ்வளோ லாஸ் எல்லாமே காரணம் அவள் தான் அண்ணா. பெரியவங்களாம் ஒன்று ஓயாமல் சொல்லுவாங்கடா, எதையும் அரைகுறையா விட்டுறக்கூடாதுன்னு. இல்லைன்னா நாளைக்கு புழுப்பூச்சி கூட பழி வாங்குறேன்னு முளைச்சி வரும். அந்த மாதிரி தான் வந்திருக்கா. அவளுக்கு நம்மளை பழி வாங்க ஒரு ஆள் தேவை. அதுக்கு டேவிட்டை யூஸ் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறதுனா, ஒன்றும் இல்லைடா, அவங்க வாட்டுக்கு பண்ணட்டும், ஆடட்டும். எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக டைம் வரும்போது 2 பேரையும் முடிச்சிருவோம். சரிண்ணா. ஆனால் கம்மி டைமில் எப்படி நீ ப்ராஜெக்ட் பண்ண? டேய், உங்கள் அண்ணன் கிங்குடா, பிஸ்னஸ் கிங். சும்மா ஒன்று அந்த பேருக்கு வரல. இவங்களாம் எப்படி இருந்தாலும் இப்படி நடக்கும்னு தெரியும். அதான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சேன். சரிண்ணா, இப்போ என்ன பண்ண? நான் அவள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? நான் அப்படியே விடவும் முடியாது. அவளால் நம்ம கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு ப்ராஜெக்டில். ஸோ நம்ம அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்குண்ணா. அதெல்லாம் வேணாண்டா. டேவிட் அவன்கிட்ட இருக்க பணபலத்தை வச்சு ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுவா அவனை. ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. டே, இப்போ தான் அண்ணனை கூப்பிடணுண்டேன், பாஸ்ன்னு கூப்பிட மாட்டேறேன், அண்ணனை கூப்பிட மாட்டேறேன். சரிண்ணே. சரி, இப்போ என்ன பண்ண போகிற? நானா உங்கள் பிரதர் இல்லை இருக்கால, அவன் நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். நீ மட்டும் இப்படி பார்ட்னருக்கு பயந்து ஷாப்பிங்க்கு அது இதுன்னு போனேன்னு வச்சுக்கோவேன், இதுவே பத்திரிக்கைக்காரங்க ஒரு நியூஸாக கொண்டு வந்துடுவாங்க. யோசிச்சு பாருண்ணே, தன் மனைவியின் ஷாப்பிங் பேக்கை தூக்கிய மாஃபியா கிங். நல்லா இருக்குல்ல டைட்டில்? நான் என்ன வேணா பண்ணுவேன் அவனுக்காக. The beast king only lower his head for his beast queen. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜேகே வந்து சொன்ன மாதிரியே டே வந்து ஷாப்பிங் தாண்டா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டேனா பார்த்தோம்னா ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு டோட்டல் கடையவே வாங்கியிருப்பாங்க. ஜேகே 2 கையில் 10 பேக் வச்சுருப்பாங்க. டே வந்து அவருக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி அவர் வச்சுருப்பார். ஒரு கையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. ஸ்வீட் ஹார்ட், நீ குக்கி பிராண்ட் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறேன், பட் அதை தவிர எல்லாத்தையும் வாங்கியிருக்க. ஏன் இதெல்லாம் வாங்கக்கூடாதா? அது வாங்கணுன்னா அது மட்டும்தான் வாங்கணுமா?
உனக்கு செலவு பண்ண அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா சொல்லிடு, நான் என் காசு இல்லைன்னா எங்கள் அப்பா அண்ணா காசை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றக்குள்ளேயும் ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே உனக்கு என்ன வேணா வாங்கிக்கோ, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன், புரியுதா? உன் காசு உங்கள் அப்பா அண்ணன் காசெல்லாம் தேவையில்ல, உன் புருஷன் காசு இருக்குது. நீ ஊன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன் தலையிலேருந்து கால் வரைக்கும் காசாலே நான் ஒர்க்ஷிப் பண்ணுவேன், புரியுதாடா? நெக்ஸ்ட் டைம் பேசும்போது பார்த்து பேசு. இந்த மிரட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாரு, உன் பணம்லாம் எனக்கு தேவையில்ல, உன்னோட லவ் போதும். என் தலையிலேருந்து பாதை வரைக்கும் நீ பணத்தை வச்சு ஒன்றும் செலவு பண்ண வேணாம், உன்னோட லவ் அதை வச்சு பண்ணு போதும். எனக்கு ஒரு லவ் மட்டும் போதும், உன்னோட மணி இல்லை டாடி அப்படின்ட்டு வந்து லைட்டாக ஜேகே காதுகிட்ட போய் சொல்கிறாங்க. ஜேகேனா 5 நிமிஷம் ஷாப் ஆகிட்டார். என்னடா அவன் டாடின்றியானா அப்படின்ட்டு. என்னடா சொன்னேன் ஸ்வீட் ஹார்ட், என்ன சொன்னேன்? ஏன் உனக்கு எதுவும் கேட்கலையா? ஸ்வீட் ஹார்ட் விளாடாத, லாஸ்ட்டாக என்னடா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? பணம் தேவையில்ல, லவ் போதும் சொன்னேன். டேய், லாஸ்ட்டாக ஏதோ டீல் ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னடா. டாடாவா விளாட்றியாடா? விளாடுவோமா அப்படின்ட்டு வந்து லைட்டாக ஜேகேவை வந்து புஷ் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஜேகேன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹே, அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா என்னை ஃபஸ்ட்டு பிடி, அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்லி காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து ஓடுறாரு. நல்லா நாத்தில் வச்சுக்கோ ஸ்வீட் ஹார்ட், ஒரு தடவை பிடிச்சிட்டேன்னா அப்புறம் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே ஓடி வராங்க. பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடி வராரு. நம்ம ஜேகே அந்த பேக்கெல்லாம் கீழே போட்டு ஓடுறாங்க. பட் சடனாக வந்து முன்னாடி வந்த பர்சனை வந்து பார்க்கலடா, ஜேகேயை பார்த்துட்டு ஓடினால. ஸோ அந்த பர்சன் மேலே இடித்தனால அப்படியே கையில் வச்சு இந்த பேக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த பர்சனை கூட பார்க்காம வந்து அந்த பேக்கை தான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பர்சன்னா பார்த்தோம் என்னன்னா ஜேகே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. ஏன்னா அவர் குனிஞ்சு எடுக்கும்போது அவரோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரிவால்டாக அவர் செஸ்ட்டு தெரியுதுடா. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐம் சாரி சார், நான் உங்களை பார்க்கல, தெரியாமல் இடிச்சிட்டேன், சாரி சார் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல பேபி, இடித்ததுலேயே ஒரு நல்லது இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப லக்கிடா. இப்படி சாஃப்டாக இருந்துச்சுன்னா மில்க்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் போலையே. ஒரு தடவை டேஸ்ட் பண்ண என்ன அப்படின்ட்டு டேவை வருவாங்க. டேனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்ட்டு. பட் வரக்குள்ளேன்னு ஒருத்தவங்க சட்டுன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். டேனா பயந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது ஜேகே கண்ணெல்லாம். போய் ஜேகேட்ட எதுவும் சொல்கிறதுக்குள்ளேயும் ஜேகேன்னா அந்த பையனை போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஸ்வீட் ஹார்ட்டு இப்படி பேசுவேன் சொல்கிறோம். இவ்வளோ தைரியம் உனக்கு? என்ன சொன்னால் செஸ்ட் டெஸ்ட் மில்கை டெஸ்ட் பண்ணணுமா? வா மொத்தம் என்ன டெஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு அந்த பையன் மூஞ்சிலே குத்துறாங்க 2 குத்து. அவனுக்குன்னா பேசக்கூட முடியல, ஏன்னா கரெக்டாக வாயில் தான் குத்திருப்பாங்க. என்னடா இப்போ எங்கே போச்சு, இப்போ பேசுடா, இவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்ட்டு அந்த பையனோட செஸ்ட்லேயே அவங்க கையை வச்சு ரொம்ப கிழிச்சிருவாங்க. ஸோ அவன் செஸ்ட்லாம் ரத்தமாக இருக்கும். டேனா ஏதோ ஒரு சண்டை போடுற மிருகத்தை பார்த்த மாதிரி அப்படியே ஜேகேவை பார்ப்பாங்க. அவ்வளோ கொடூரமாக அடிப்பார் ஜேகே. ஜங்குக் என்ன பண்ணுற, விடுங்க, எனக்கு பயமாக இருக்கும், மொதல் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம். ஜங்குக் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு டேனா கெஞ்சுவார். ஜேகேனா விடுற மாதிரி தெரியலை. ஸோ இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு வந்து அவன் ஹேண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் ஜேகேவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கூட்டிகிட்டு போய் பின் சீட்டில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவரும் வந்து உட்காருவார். என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் கொஞ்சம் கூலாகுங்க. என்ன கூலாக சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் ஒன்று அப்படி பேசுறியா, அவனை 2 போட்டு போடாமல் கூலாக சொல்கிறியா? ஜங்குக் நான் சொல்கிறத கேளுங்க, அப்படி இல்லைண்ணா எனக்கு பிடிக்கலன்னா அடிக்கணும்னு தான் தோணுச்சு, ஆனால் அதுக்கு இந்த மாதிரி அடிப்பீங்களா? அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன அவனுக்கு ஒன்றா உனக்கு ஒன்றா அவன் மேலே அவ்வளோ அக்கறையா? ஜங்குக் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
அவன் மேலே எதுக்கு எனக்கு அக்கறை இருக்க போது? இப்போ யாருன்னே எனக்கு தெரியாது. நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ல. எதுக்காக இந்த மாதிரி சண்டை போடுறீங்க? யாராச்சும் பார்த்து உங்களுக்கு கெட்ட பேர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ம் பயமாக இருக்குது ஜங்குக். இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பயமாக இருக்குது. என்ன பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? சொல்லுடா, என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? அப்படி இல்லை ஜங்குக். நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான். நான் என்னோட பொசசிவ்னஸ் உனக்கு பயமாக இருக்குன்னா நீ இப்பயே இங்கேருந்து போகலாம். என்ன ஜங்குக் அதில் உனக்கு பிடிக்கலைன்னா என்னை விட்டுரு, புரியுதா? அப்படி ஒன்று நீ கஷ்டப்பட்டு என் கூட இருக்க தேவையில்ல. இதுதான் என் கேரக்டர். எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா அவங்கள யாராவது தப்பாக சொன்னால் நான் அங்கேயே போட்டு அடிப்பேன், கொலை கூட பண்ணுவேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா என்னால் என்னை மாற்றிக்கிற முடியாது. உனக்கு நல்லாவே தெரியும். பிடிக்காத என் கூட இருந்து உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேணாம். நீ கிளம்பு இங்கேருந்து. நான் வீட்டில் சொல்லி மேரேஜ் வேணான்னுக்கிறேன் அப்படின்ட்டு டேக்குனா உசுரே போயிடுச்சு. என்னடாவே நம்மளை வேணான்னு சொல்கிறானே அப்படின்ட்டு. ஜங்குக் அப்படி இல்லை ஜங்குக். நான் என்னை கோவப்படுத்தாத, தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன், இங்கேருந்து போயிடு. என்னை மாதிரி ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாதுடா. ஸோ என்னால் என் கேரக்டரையும் மாற்றிக்கிற முடியாது. ஸோ நம்ம இங்கனக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். நான் உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கேருந்து போயிடுடா, போடா அப்படின்னே ரொம்ப ப்ரோக்கனைஸாக பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஜேகே வந்து டேக் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்கள அறியாமலே அவங்க வந்து ஜேகே கூட வந்து க்ளோஸ் ஆகிருப்பாங்க. பட் ஜேகே வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் டே நேம் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லைடா. அந்த மாதிரி சும்மா தெரியாமல் கூட கூப்பிட்டதில்ல. அவர் தெரியாமல் கூட அவர் வாயிலேருந்து டேயாங் அப்படின்னு பேர் வந்ததில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. அதுவே கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வேணான்னு சொல்லிட்டான். அதுவும் ஒரு செகண்ட் கூட பார்க்க கூட இல்லை. ஒரு மாதிரி கோவமாக முன்னாடி இருக்க சீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குடா. அப்படியே முன்னாடியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேக்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி தான் அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, டாட்டா பாய் பாய்டா. சரி ஓகேடா, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேட்கலாம் இந்த மாதிரியும். ஜேகே பண்ணது கரெக்டாக தப்பா? அண்ட் டே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஜேகே வந்து டேயை விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கடா, அதுலேருந்து பார்ப்போம். அண்ட் பை பாய், டாட்டா, சராங்கி.